இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சம்மில். அதாவது தோழர்கள் மற்றும் தோழியர் 2 தலைப்பில் நாங்கள் சீர்மை மூலமாக நூல் வெளியிட்டிருந்தோம். அந்த நூலினுடைய ஆசிரியர் நூருதீன் அவர்கள் வரும் அக்டோபர் மாதம், அடுத்த மாதம் 3ஆம் தேதி இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை சீர்மை அலுவலகத்துக்கு வருகை தர உள்ளார். ஸோ அவருடனான ஒரு தேநீர் விருந்து அப்படிங்கிற ரீதியில் 1 மணி நேரம் அவருடனான தேநீர் விருந்துன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை சர்க்குலேட் பண்ணியிருந்தோம். அந்த தேநீர் விருந்தில் கலந்து கொண்டு ஆசிரியருடன் இந்த நூல் பற்றி கலந்துரையாடுபவர்களுக்கு அல்லது அதில் கலந்து கொள்பவர்களுக்கு 30% சலுகை விலையில் தோழியர் நூலும் தோழர்கள் நூலும் வழங்கப்படும் என்று கூறியிருந்தோம். ஸோ அப்போ இதில் ஒரு சிலர் நம்மள்கிட்ட கேட்டாங்க, இதில் நேரில் வரக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அந்த சலுகையா அப்படின்னு. ஸோ இதை கருத்தில் கொண்டு நேரில் வருபவர்களுக்கு 30%, இன்றிலிருந்து 3ஆம் தேதி வரை கூரியர் மூலம், அதாவது ஆன்லைன்ல ஆர்டர் போடுபவர்களுக்கு 20% சலுகை விலையில் தோழியர் மற்றும் தோழர்கள் நூல்கள் அனுப்பி வைக்கப்படும். கொரியர் கட்டணம் தனி. சரிங்களா? ஸோ அப்போ அந்த தோழர்கள் நூல்னா இதுதான் அந்த தோழர்கள் நூல், பெரிய நூல். தோழர்கள் நூல் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி சைஸ்ல இருக்கும். கிட்டத்தட்ட 1069 1070 பக்கங்கள் வருது. 1800 ரூபாய் விலை. 1800 ரூபாய் விலை. நீங்க எம்ஆர்பி ரேட்ல வாங்குறதா இருந்தா மற்ற நாட்கள்ல சலுகை இல்லை. எம்ஆர்பி ரேட் 1800 ரூபாய். ஸோ இந்த சலுகையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சலுகையை பயன்படுத்திக் கொள்ள நேரில் வர இயலாதவர்கள் ஆன்லைன்ல இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர்ல வாட்ஸ்அப் வழியாக ஆர்டர் பிளேஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு 20% சலுகை விலையில் 2 நூல்களும் தோழர்கள் தோழியர் நூல் அனுப்பி வைக்கப்படும். இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, பொதுவாக நானுமே எந்த ஒரு விழாக்களுக்கோ எந்த ஒரு சுப நிகழ்வுகளுக்கோ எந்த ஒரு நிகழ்ச்சிகளுக்கோ செல்வதாக இருந்தாலும் நூல்களை தான் பரிசளிப்பேன். ஸோ அந்த ரீதியில இந்த தோழர்கள் நூல், அதாவது 1800 ரூபாய் விலை. நீங்க ஏதேனும் பரிசளிப்பு விழாவாக இருந்தாலும் சரி, திருமண வைபவமாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஏதேனும் சுபகாரியமாக இருந்தாலும் சரி, வீட்டில் நடக்கக்கூடிய ஏதேனும் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, புரோகிராமாக இருந்தாலும் சரி, சரிங்களா, இம்மாதிரியான மதர்சாவில் நடக்கக்கூடிய ஏதேனும் போட்டிகளுக்கான பரிசளிப்பாக இருந்தாலும் சரி, இந்த நூலை பரிசளிக்கலாம். பரிசளிப்பதற்கு சிறந்த தகுதியான நூல் 70 சஹாபாக்களினுடைய, அதாவது அரிதினும் அரிதான சஹாபாக்கள், அதாவது நபித்தோழர்கள் வாழ்க்கை வரலாறுன்னு பிரசித்தமான நபித்தோழர்கள் பற்றின வாழ்க்கை வரலாற்று நூல்களும் சுருக்கமான வரலாறும் விரிவான வரலாறும் நிறைய காண கிடைக்கிறது, விற்பனைக்கு இருக்கிறது. ஆனா இந்த நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 70 நபித்தோழர்களுடைய குறிப்புகள், அதாவது அரிதாகவே இந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகளும் வரலாறுகளும் தமிழ்ல அவைலபிளா இருக்கு. ரொம்ப அரிதான நபித்தோழர்களுடைய வரலாறு, அதுவும் சிறப்பான தமிழ் நடையில, சுவாரஸ்யம் குன்றாத ஒரு மொழி நடையில கொண்டுட்டு போயிருப்பாரு ஆசிரியர் அவர்கள். அதாவது நூலை ஒரு முறை கையில் எடுத்தால் கீழே வைக்க தோணாத அளவுக்கு சுவாரஸ்யம் குன்றாத ஒரு கதை வடிவில் கொண்டுட்டு போயிருப்பாரு. 70 முக்கியமான அருந்தியாகங்கள் புரிந்த சஹாபாக்களினுடைய, அரிதான சஹாபாக்களினுடைய, இதுவரை நீங்கள் அறிந்திராத அல்லது அதாவது தமிழ் கூறு நல்லுலகில் அறியப்பட்டிராத அல்லது அவர்களுடைய சரிதைகள் இல்லாமல் இருக்கின்ற சஹாபாக்களினுடைய வாழ்க்கை நிகழ்வுகள். சரிங்களா? இப்போ இந்த நூலை இப்போ பொதுவாகவே ஜெனரலா நம்ம இப்போ மெட்டீரியலா பரிசளிப்பதாக இருந்தால், ஏதேனும் ஒரு உலகாயுத விஷயங்களை பரிசளிப்பதாக இருந்தால் அது அலங்காரமாகத்தான் இருக்கும். ஆனால் பொதுவாக புத்தகங்களை பரிசளிப்பது என்பது அந்த புத்தகங்களினுடைய வெளிரங்கமான விலைக்கு அங்க மதிப்பு அப்படிங்கறத தாண்டி அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய உள்ளடக்கத்துக்கு தான் மதிப்பு. அந்த உள்ளடக்கத்தால் கிடைக்கக்கூடிய அந்த உள்ளடக்கம் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு நன்மைகளை ஈட்டி தரும் என்பதை தாண்டி நிரந்தரமாக உங்கள் வீட்டினுடைய அலமாரியிலோ அல்லது வீட்டு நூலகத்திலோ இது இருப்பதன் மூலமாக உங்களுக்கு மட்டுமின்றி உங்களுடைய தலைமுறைகளுக்கும் அந்த நூல் பயனளிக்கும். உங்கள் மூலமாக அவர்களுக்கு அளிக்கப்படும் அந்த பலனுக்கு, அவர்கள் ஈட்ட பெறும் பயனுக்கு உங்களுக்கு இவ்வுலகிலும் நன்மைகள் கிடைக்கும். நீங்கள் மரணித்த பிறகும் அந்த நன்மைகள் தொடர்ந்து வரும். சோ இதுல அட்வான்டேஜ் இருக்கு. அதனாலதான் நானுமே தனிப்பட்ட ரீதியில் புத்தகங்களை தான் ஏதேனும் அன்பளிப்பாகவோ பரிசாகவோ அளிக்கும் வாய்ப்பு கிடைச்சுன்னா புத்தகங்களை தான் அன்பளிப்பாகவோ பரிசாகவோ வழங்குவேன். அப்படித்தான் உங்களையும் அளிக்க சொல்லி வழங்க சொல்லி ஊக்குவிக்கிறேன். இது அந்த புத்தகங்களை வாங்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய இம்மை வாழ்விலும் பயனளிக்கும். அவர்கள் இதன் மூலமாக இந்த புத்தகங்களை பிறருக்கு பரிந்துரைத்தால் இந்த புத்தகங்கள் மூலமாக அவர்களுடைய வாழ்வு மேம்பட்டு அவர்கள் பிறருடைய வாழ்வை மேம்படுத்த உழைத்தாலோ அதற்குரிய நன்மை அவர்களுக்கும் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும். சோ அப்போ இந்த வாய்ப்பை தவற விட்டு விடாதீர்கள். கிட்டத்தட்ட 30% சலுகை விலை. 30%னா உங்களுக்கு 1800 ரூபாய் மதிப்புள்ள நூல் வெறும் 1260 ரூபாய் தான் நேரில் செல்பவர்களுக்கு. இதே ஆன்லைன் மூலமாக இந்த 10 நாட்களுக்குள் 3ஆம் தேதி வரை ஆர்டர் செய்பவர்களுக்கு 20% சலுகை விலையில் கிடைக்கும். 20% என்றால் 1800 மதிப்புள்ள நூல் 1440 ரூபாய்க்கு கிடைக்கும். இது போக கொரியர் சார்ஜ் தனி. சரிங்களா? இது தோழர்கள். தோழியர் நூலும் அதே மாதிரி தான். சரிங்களா? தோழியர்னா அந்த தோழியர் நூல் டெமி சைஸ்ல இருக்கும், இந்த சைஸ்ல இருக்காது. டெமி சைஸ் உங்களுக்கு 190 ரூபாய் ரேட் வரும். அதுவும் 30%
சலுகை விலையில் நேரில் செல்பவர்களுக்கும் ஆன்லைன் மூலமாக ஆர்டர் செய்பவர்களுக்கு 20% சலுகை விலையிலும் கிடைக்கும். சரிங்களா? சோ அப்போ இந்த அரிய வாய்ப்பை தவற விட்டு விடாதீர்கள். ஸ்கிரீன்ல வந்து இந்த நம்பர் டிஸ்ப்ளே ஆகுது இல்லையா, அந்த நம்பர்ல வந்து வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன்ல ஆர்டர் செய்யுங்க. குறிப்பாக பள்ளிவாசல்களுக்கு நூல்களை வந்து பரிசளிக்க வேண்டும் அல்லது அன்பளிப்பு செய்ய வேண்டும் அல்லது சதக்காவாக வழங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த நூல் வந்து இந்த 2 நூல்களுமே வந்து சிறப்பான நூல்கள். சரிங்களா? தோழர்களாக இருக்கட்டும் தோழியராக இருக்கட்டும், இந்த 2 நூல்களையுமே ஏற்கனவே நிறைய பேர் வந்து அவர்களுக்கும் வாங்கி கொண்டு பள்ளிவாசல்களுக்கு நாங்கள் வந்து வழங்க வேண்டும் என்று தனிப்பட்ட ரீதியில் எங்களிடம் கூறியே வந்து வாங்கி இருக்கிறார்கள். சரிங்களா? சோ அப்போ அப்படி யாருக்காவது நியத்து இருந்தா அந்த விஷயத்திற்கும் இந்த நூல்கள் வந்து மிக பொருத்தமான நூல்கள். சரிங்களா? சோ நிச்சயமாக இந்த நூல்களை சலுகை விலையில் வாங்கி நீங்களும் பலனடையுங்கள், பிறரையும் வந்து பலனடைய செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி. நான் ஷம்மில். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக.